ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மோயா வந்து ஊர்ல தங்கி இருக்கும் போது அப்போ அங்க யார்கிட்டயோ பயங்கரமா சண்டை போட வேண்டி வருது. அதுல நம்ம இந்த வாங்கு கமிஷனர் இருப்பார்ல, அவர்கிட்ட அவரையே கொல்ற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டு இருக்க. மோயா நடுவுல வந்து அவரை காப்பாத்துறான். அப்புறம் ஒரு ஆளை அரெஸ்ட் வேற பண்றாங்க. ஆனா அந்த வாங் ஷாக் ஆயிடுறாரு. மோயா மேல பயங்கர எதிரியாதான் நினைச்சிட்டு இருந்தாரு. நம்மளுக்கு உயிரே பணைய வச்சு காப்பாத்துறதுக்கு வந்திருக்கானேன்னு இந்த மருந்த போடுங்கன்னு கொடுத்துட்டு, நீங்க நல்லவருங்கிறது இத்தனை நாள் உங்க கூட வேலை பார்த்ததுல எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு ராஜ உத்தரவு இல்லாம அங்கிருந்து உங்க ஃபேமிலி படைகளை இழுத்துட்டு வந்ததால எங்க படைகளை சேர்ந்து அத்தனை பேர் இறந்து போன சோகத்தை என்னால மறக்கவே முடியல. அதனால என்னால எப்படி மன்னிக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனா ஒருவேளை உங்களை மாதிரி ஆள் இப்ப சமாதானப்படுத்தணும் இல்லாம திருப்பி அடுத்த போர் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இறந்து போவாங்க. சோ இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்க ஃபேமிலி மேல கோவம் இருக்கலாமே தவிர உங்க மேல கோவம் இல்ல. நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். மோயா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு, உங்களை எத்தனையோ தடவை கண்ணா பின்னான்னு திட்டி நான் லெட்டர்லாம் உங்க வீட்டுல தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மோயாவை பாக்குறான். நிறைய தடவை நான் அதை எடுத்து படிச்சிருக்கேன். மீதிலாம் படிக்க முடியாம போனதுக்கு காரணம் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு கொடூரமா இருக்கும், பார்த்தாலே புரியாதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இனிமே போர் வரக்கூடாதுப்பா. நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி நான் துணை இருப்பேன். நன்றி உள்ள ஒரு ஆளா நீ வந்து போரை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவியோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ட்டு காலே விழ வராரு. பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோயா அங்கிருந்து கிளம்புறான். ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இந்த ஆளு பேரு சென். ஒரு குடும்பத்தையே குடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு அட்டூழியம் பண்ண இவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா மூயாங் மினிஸ்டர் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இவனை காப்பாத்தி வெளியே விட்டது மட்டும் இல்லாம மூயாங் மினிஸ்டரோட இல்லீகல் வேலை எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சென்னை. நான் உன்னை விசாரிச்சு உண்மையை வரவழைக்கிறேன்னு சென்னையும் மோயா அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். யாழி நேரா கிளம்பி இந்த பிரின்சஸ பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்காக கிளம்பி வெளியே வரா. பார்த்தா வெளியவே மிங்கு இருந்துட்டு இருக்கான். நீ கடையில தானே வேலை பாக்குற அப்படின்னு யாழி கேட்க, நீ கடைக்கு வருது இல்ல, அதனால தான் நான் நன்றி கடனை எப்படி திருப்பி அடைக்கிறது அப்படின்னு சொல்ல, ஏன் நான் வராம இங்கே செத்துருவேணும்னு சொல்லிட்டு பயந்துட்டியான்னு யாழி கேக்குறா. யாழி என்ன பேச்சு பேசுற, சிவப்பு கலரை 3 தடவை தொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நடுவுல இருக்க பாடி கார்டு என்னடா பண்ற அப்படின்னு வந்து கையை தடுக்கி விட, 3 தடவை சகப்ப தொட்டுட்டேன் போதுமா வந்து தொலை கூட அப்படின்னு யாழி அங்க இருந்து கிளம்புறா. மிங்கும் பின்னாடியே வந்துட்டே இருக்கான். பிரின்சஸ் நேரா இவங்க 2 பேரும் மீட் பண்ற இடம் எதுனா ஸ்பை இருக்கான்ல, அவனோட ஹோட்டல்ல தான் மீட் பண்றாங்க போல. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா இவளுக்கு பிடிச்ச பூவை வளர்த்து வச்சிருக்கான். அதை தொடலான்னு போனா கூட எங்க பாஸ்க்கு இது தாங்க உயிர், தொட்டதுக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்ப நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அதே மாதிரியே யாழியும் இறங்கலாம் வண்டியில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ அவங்க துணை ராஜமாதாவோட வேலைக்கார பொண்ணு, துணை ராஜமாதா உங்களுக்கு இந்த புக்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, அந்த புக்கை மீங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். யாழி ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு உள்ள ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள நிஜமாவே புக்கு தான் இருக்கு. ராஜ உத்தரவு இருக்கும்ல நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாக்ஸ கண்ணா பின்னான்னு அங்கங்க ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதுக்குள்ள உண்மையான அந்த ராஜ உத்தரவு இருக்கு. யாழி பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. சரி பிரின்சஸ பாக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி உள்ள போறா. இங்க பார்த்து எதுக்குடா கூடவே வர அப்படின்னு கேட்க, ஏன் அவங்க வராங்க கூடவே பாடி கார்டை கூட்டிட்டு நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே வெளியவே நின்னுட்டு இருக்கான். உள்ள ரூம்குள்ள யாழி அப்புறம் இந்த பிரின்சஸ் கூடவே இந்த ஷூ இருக்கால அவ அப்படின்னு இவங்க மட்டும் தான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு பிரின்சஸும் பேசிட்டு இருக்கா. அந்த டீ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குடிக்கிறத பார்த்துட்டு ஷூ இருக்கால அதுல எதையோ கலந்து வச்சுட்டா போல. அந்த பாட்டில மயக்க மருந்து பாட்டில கைக்குள்ள மலைச்சு வச்சிட்டு இருக்கா. சரி ஓகே அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசலாமா அப்படின்னு பிரின்சஸ் எந்திரிக்கிறா. சுத்தமா அவளால எந்திரிக்க முடியல, மயக்கம் போட்டு அவளை தள்ள ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் யாழிக்கும். திடீர்னு யாரோ ஐயோ உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஷூ கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா பிரின்சஸ் நெஞ்சில கத்தி குத்து வாங்கி இறந்து போய் கீழே கிடக்குறா. கத்தி பார்த்தா யாழியோட கையில இருக்கு. மிங்கு வேகமா போறான். யாழி பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கையில வாள் எடுத்து நின்னுட்டு இருக்கான். அதே நேரம் அரசவை கூட ஆரம்பிக்குது. ஏன் இன்னைக்கு மோயா வரல அப்படின்னு ராஜா கேட்க, மோயா சில முக்கியமான வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த டியூக் இருக்கார்ல அவர் அங்க வந்துடுறாரு. நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. மோயா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் இங்க இருந்து வெளியே கிளம்பி போயிருக்கான். ஆனா இந்த நேரம்னு பார்த்து இந்த பிரின்சஸ் இங்க இறந்து போயிருக்காங்க. மோயாவோட ஒய்ஃப் அதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில இருக்காங்க. பிரின்சஸ் இறந்து போன விஷயம் மட்டும் பக்கத்து நாடுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா போர் வந்துரும். நம்ம என்ன பண்ணி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் யாழி அவங்க பண்ண குற்றத்தை ஒத்துக்கல, இல்ல குற்றம் பண்ண அப்படின்னே சொல்லல. நம்மளும் இந்த நேரம் வரைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா சீக்கிரமா விஷயம் வெளியே போறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ராஜா கேக்குறாரு. இது ஒருவேளை நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா நேரா போருக்கு தயாராகிறது தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு டியூக்கு சொல்ல, அரசவையில இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. ராஜாவே கூட நர்வஸ் ஆயிடுறாரு. டியூக்கு கிளம்பி வெளியே வந்துடுறாரு. இதுக்கும் மேல யாரெல்லாம் ஊரை விட்டு வெளியே போறாங்களோ அவங்கள செக் பண்ணி தான் அனுப்பணும். காரணம் இல்லாம யாரும் இந்த கேபிட்டல் சிட்டியை விட்டு வெளியே போக கூடாது. பாதுகாப்ப 10 மடங்கு பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல ஆளுங்க அங்க இருந்து கிளம்புறாங்க.
டியூக்கு கிட்ட நம்ம மேனேஜர் அங்கிள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாழியை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ விசாரிச்சா காப்பாத்திடலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம மோயாவால அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து சேர முடியாது. சோ வேற யாராவது தான் யாழிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். இல்லனா யாழியோட உயிரை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா யாழிக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்ல மேனேஜர் அங்கிள் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து டென்ஷனோட போயிட்டு இருக்காரு. ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் யாழி இருக்காளே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. கண்ணு முன்னாடியே ஷூ இருக்கால, அவ இந்த இளவரசியை கத்தியால குத்திட்டு யாழி கையில கத்திய குடுத்திருக்கா. அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிருக்கா. அதை யோசிச்சு பாத்துட்டே யாழி எந்திரிக்கிறா. பார்த்தா ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. பக்கத்து செல்லுல தான் நம்ம மிங்கும் இருக்கான். வேகமா தண்ணி ஒரு மாதிரி தாக ஒடிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இந்த ஷூ தான் நமக்கு டீல ஏதாவது கலந்து கொடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க, யாரு ஷூவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் நல்ல பொண்ணா தானே இருந்தான்னு சொல்லிட்டு. உனக்கு ஷூவை பத்தி தெரியுமா? ஆமா, நீ உண்மையாவே யாருதான்டா அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. டிங்கி பெவிலியன் இருக்குல்ல, மிங்ஷோ இருக்கான்ல, அவனோட சொந்த தம்பி தான் நான் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க லீ பிரின்ஸ்க்காக வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாழி கேட்டுட்டு இருக்கா. மிங் இப்பதான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஆமா, நான் உங்களை கொலையே பண்றேன்னு சொல்லிட்டு லீ இளவரசனுக்கு சந்தேகம் வந்து என்ன கட்டி வச்சு கொல்ல பார்த்தான். ஆனா என் நெஞ்சில இருக்கிற அந்த தழும்பு, அதாவது இந்த டாட்டோ இருக்கே, அது எங்க பிரிவுக்காக மட்டும் சொந்தமானது. அதனாலதான் லீ இளவரசன் அன்னைக்கு என்ன கொல்லாம விட்டான். அது என் அண்ணனுக்காக தான். என் அண்ணன் லீ இளவரசனுக்காக தான் வேலை பாக்குறான் போல அப்படிங்கறத மிங்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். யாழி பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த ஷூ இருக்கால, இளவரசியை கொன்னுட்டா. இளவரசியை கொன்னதால அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கண்டிப்பா போர் வரும். அப்படி போர் வரும்போது லீ இளவரசன் கண்ட்ரோல அவன் கையில எடுக்கலான்னு பாத்துட்டு இருக்கான். எப்பவுமே தப்பான வழியில தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாழி பாத்துட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராதுன்னு. திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆனதால பக்கத்துல சிங்கி வந்த மாதிரியே இவளுக்கு இருக்கு. ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு பேச, யார்கிட்ட பேசுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட மிங்கும் பாத்துட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் மோயாவுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியல. ஆனா யாரோ ரகசியமா ஏதோ கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனை அடிச்சு புடிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட பார்த்தா ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த லெட்டர்ல இளவரசி இறந்து போயிட்டாங்கிற தகவல் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இன்னும் எத்தனை பேர் தகவல் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோயா கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த உண்மையை அவன் வெளியே சொல்லாமலே டக்குன்னு விஷத்தை சாப்பிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். மோயா பாக்குறான். இளவரசி இறந்து போன தகவல் வெளியே யாருக்கும் போக கூடாது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட வாங்கோட உட்காந்து ஒரு பிளான் ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு முதல்ல போங்க, இந்த இடம் வழியா தான் தகவல் கொடுக்கறவங்க டிராவல் பண்ணுவாங்க, நம்ம அந்த இடத்த போய் முதல்ல பிளாக் பண்ணணும், நீங்க 2 பேரும் இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். நான் கேபிட்டல் சிட்டிக்கு திரும்பி போகணும், இப்ப அங்க என்ன நிலைமை இருக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு. மோயாவுக்கு யாழி மாட்டின விஷயமே தெரியாது. ஆனா வாலண்டியரா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்ப நேரா நம்ம மிங்க இருக்கான்ல, யாழிட்ட சொல்றான். யாழி, நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னா உன்னை விட்டுருவாங்க, நீ வெளியே போறியான்னு கேட்க, டேய் இதுக்கு மரண தண்டனை தாண்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல, நான் வந்து உனக்கு ஏற்கனவே 2 தடவை கடமைப்பட்டிருக்கேன், உயிர் போனாலும் போயிட்டு போகுது, இல்ல என் அண்ணன் காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்திட்டு போறான், என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும்னு சொல்ல, நீ வாய மூடு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு யாழி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா யாழிக்கு அப்போ ஒரு யோசனை வருது. நமக்கு தேவையான சாப்பாடு மருத்துவ வசதி எல்லாம் இவங்க கொடுத்துதான் ஆகணும், இங்க பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட வேகமா அவனும் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். திரும்பன்னு சொல்லிட்டு தலையில பின்னாடி குட்டியா ஹேர் பென் மாதிரி வச்சிட்டு இருக்கான். அதை யாழி எடுத்துக்கிறா. அத வாயில போட்டிருப்பா போல, உள்ள தொண்டையில எல்லாம் கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ரத்தத்தை துப்புறா. ஆளுங்க வந்து பாக்குறாங்க, இந்த மேடம் வந்துட்டு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு. என் உடம்புல விஷம் இருக்கு, கு மாஸ்டர் கிட்டதான் அதுக்கான மாத்து மருந்து இருக்கு, அந்த மருந்து இல்லைன்னா இறந்து போயிருவேன், அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இவ பண்ண பிளான் நல்லாவே மிங்குக்கு புரிஞ்சிருது. சீக்கிரம் கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். எங்க கு மாஸ்டர் அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அந்த இடத்துக்கு பாடி கார்டு ஒரு மாறு கெட்டப்ல வந்திருக்காரு. இங்க பாருங்க, நான் யாழிக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, அவங்கள பாக்க விரும்புறேன்னு சொல்ல, தம்பி என்னாலேயே எதுவும் பண்ண முடியாதுப்பான்னு கு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் அங்க வராங்க. உங்ககிட்டதான் மாத்து மருந்து இருக்காமா, நீங்க யாழி மேடம காப்பாத்தணுமான்னு சொல்ல, மாத்து மருந்தான்னு யோசிச்சுட்டு அவரும் உள்ள வராரு. ஏதோ சும்மா சத்து மாத்திரையை யாழிகிட்ட கொடுத்துருப்பாரு போல. இப்ப என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இது சத்து மாத்திரமா அப்படின்னு சொல்ல யாழி யோசிச்சு பாக்குறா. கையில இருந்த ராஜ உத்தரவ தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே வேகமா கீழே அந்த ஷெல்ஃபுக்குள்ள ஒளிய வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு யாரும் போகாம பாத்துக்கோங்க, யாரும் அந்த இடத்த உள்ளேயே நுழைய கூடாது அப்படிங்கறத சைட்ல சிக்னலா லைட்டா சொல்லிட்டு ஷூவை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேமா, நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு கோ மாஸ்டர் அங்க இருந்து போறாரு. அடுத்த நேரா உள்ள அதிகாரி போயிட்டு, என்னம்மா இன்னும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க, நான் அந்த இளவரசிய கொலை பண்ணலங்க அப்படின்னு யாழி சொல்றா. ஆனா ஆதாரம் கிடைக்கிற வரைய வேற எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு, அதுவும் கையில எனக்கு வேற வழி இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மூயாங் மினிஸ்டர் வீட்ல இருக்கான். அவனை தேடி இந்த ஷூ போயிடுறா. அம்மா, நீ இந்த இளவரசி கூட இருப்பேன்னு தெரியும், ஆனா உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு இங்க வந்திருக்கன்னு கேட்க, நான் பாக்க என் அப்பா மாதிரியே இருப்பேன்னு சொல்லுவாங்க, அப்பயும் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, இன்னும் என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா.
எம்மா நீ யாருமா அப்படின்னு அவர் கேட்க, முன்னாள் பட்டத்து இளவரசனோட முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட்ட கையால எரிய வச்சு கொன்னீங்கல்ல, அவரோட பொண்ணுதானா அப்படின்னு சொல்ல, அந்த ஆளோட பொண்ணு நீயா? நீ இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போன, அங்க போய் செட்டில் ஆயிட்டியா அப்படின்னு மூயாங் மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்கான். தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. இப்ப நான் தான் அந்த இளவரசியை கொலை பண்ணி விட்டுட்டு இப்ப நேரா யாழிய மாட்டி விட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கும் நடுவுல கண்டிப்பா போர் வந்தே தீரும். அப்படி வராம மட்டும் இருந்ததுன்னா அந்த சென் இருக்கான்ல, உங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணானே, அவனுக்கு மரண தண்டனையில இருந்து நீங்க காப்பாத்தி விட்டீங்களே, அவன மூயாவை புடிச்சிருக்கான். அவன் மட்டும் இங்க வந்து உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொன்னானா ராஜமாதா அவங்களை கொலை பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சோ இந்த சமயத்தை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கும் நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. யாழி அந்த பழி மேல தள்ளி விட்டுட்டோம்னா அந்த பழி அப்படியே மோயா மேல விழுந்துரும். மோயா குழுமம் இதுக்கு பழி ஆகிட்டு போட்டோம், எனக்கும் பழி வாங்கின மாதிரி இருக்கும், நீங்களும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு இவ ஒரு பிளான போட்டுட்டு இருக்கா. சரி ஓகே அப்படியே பண்ணலாம் அப்படின்னு மூயாங் மினிஸ்டர் உன்னை நான் ரொம்ப கம்மியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் துணை ராஜமாதாட்ட வந்துட்டு, யாழி தப்பு பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல ராஜமாதா, என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதால உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அது மட்டும் இல்லாம நான் என் அப்பா வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அப்பாவை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே உனக்கு நான் ஒரு செடி பூத்தோடி தரேன், அதையும் கையில எடுத்துட்டு போ, நீ கிளம்புன்னு ராஜமாதா சொல்றா. துணை ராஜமாதா அப்படியே அழுதுட்டே வெளியே வந்து மறுபடியும் அங்க இருக்க அரண்மனைய பாக்குறா. அதுக்குள்ள இந்த பூத்தொட்டிய கொண்டு வந்து தராங்க, இத வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இங்க யாழி கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க துணை ராஜமாதா சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு உண்மை முக்கியம் கிடையாது, அரண்மனையை பொறுத்த வரைய குற்றவாளி யாராவது ஒருத்தங்க மாட்டணும், அதான் முக்கியம். ஒருவேளை குற்றவாளி மாட்டலனா யாழிதான் கொலைகாரின்னு முடிவாயிடும், அது அவ கையில இருக்குன்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா அங்கிருந்து வண்டியில ஏறி கிளம்பிடுறா. போற வழியிலேயே யாழியோட அந்த அங்கிள் வராரு. துணை ராஜமாதாட்ட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாவ் மாஸ்டரோட எல்லா புக்கையும் தொகுக்க சொன்னீங்க, அத்தனையும் தொகுத்து 18 பெட்டியில வச்சிருக்கேன்னு சொல்ல, எல்லாத்தையும் எரிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாமே ஏமாத்த வேலைன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. சோ அத்தனையும் அவங்க எரிக்க ஆரம்பிக்க அங்கிள் சோகமா பாக்குறாரு. துணை ராஜமாதா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மூயாங் மினிஸ்டர் பாத்துட்டு இருக்கான். துணை ராஜமாதா கிளம்பி போயிட்டா, அவளுக்கு ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே, நான் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க அந்த பொண்ணு ஷூ வந்து சொன்னாலே அதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த 2 நாட்டுக்கும் சண்டை வரட்டும், நம்ம இதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எஸ்கேப் ஆயிடலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்கான். இங்க கோ மாஸ்டர் எல்லாரையும் அனுப்பி ஷூவை எப்படியாவது தேட வச்சிட்டு இருக்கான். ஷூ நேரா இந்த மிங்கோட அண்ணன் கிட்ட கிளம்பி போறா. மிங்கோட அண்ணன் பாக்குறான், எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, ஒரே குடும்பம், அவன் மட்டும்தான், அவனை மாட்டி விட்டுருக்க, அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்க ஷூ பாக்குறா. அவனை யாரு அங்க கூட வர சொன்னது, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னால முடிஞ்ச வரைய காப்பாத்த ட்ரை பண்ண, ஆனா அவனே கூட வந்து மாட்டிக்கிட்டான். இதுக்கும் மேல அவனை காப்பாத்துறோம்னு ட்ரை பண்ணோம்னா நம்ம எல்லாம் செத்து போயிருவோம், நம்ம யாருக்கு வேலை பாக்குறோமோ அந்த பிரின்ஸ நம்மளால காப்பாத்த முடியாது, கண்டிப்பா அவங்க இறந்து போயேதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷூ அங்க இருந்து கிளம்புறா. அன்னைக்கு நைட்டு நம்ம யாழி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் யாழிய கொலை பண்றதுக்காக உள்ள போறான். யாழி கண்ணை திறந்து பாக்குறா. அப்படியே அவன் கைய புடிச்சிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்து செல்லுல இருந்து நம்ம மிங்க எஞ்சிடுறான். உனக்கு தான் சண்டை தெரியும்ல, சண்டை போடு யாழி அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு சண்டை போட தெரியாது, ஷூ மாஸ்டரும் மலைக்கு போயிட்டாரு, அவரால் என்ன காப்பாத்த வர முடியாதுன்னு யாழி சொல்றா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, வேகமா நம்ம மிங்க வந்து ஓங்கி ஒரு குத்து குத்திடுறான். உடனே அந்த ஆள் போயிட்டு சைட்ல விழுந்துடுறான். அதுக்குள்ள ஜெயில் காவலர்கள் வந்துடுறாங்க. யாழி பாக்குறா, கொல்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க, இன்னமும் என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒருவேளை நான் வெளியே போனா கூட தப்பிச்சா என்னால போக முடியும், இங்க என் மோயாவோட ஒய்ஃப்ங்கிற பேர்ல ஊருக்குள்ளதானே இருந்தாகணும், என்ன எதுக்கு சார் கட்டி வச்சிருக்கீங்க, வெளியே விடுங்கன்னு கேக்குறா. அந்த காவலர் பாக்குறாரு, அவன் சொல்றது கரெக்டுங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. அடுத்து யாழி போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. ஷூ அங்க வரா. நீ யாரு அப்படின்னு கேட்க, யாழி முகத்தை காட்டினதும், உன்னை கொல்ல ஆள் அனுப்புன, அவன் எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு கேட்க, ஆமா எஸ்கேப் ஆயிட்டான். ஆமா இளவரசிய எதுக்காக கொண்டன்னு கேட்க, நான் சும்மா சாதாரணமா அங்க போனேன்னு நினைச்சியா, அந்த நாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா போனேன், ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுமா நடந்தா கூட அந்த நாட்டு ஆளுங்க போட்டு அடி அடி நடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நான் ஒரு தடவை தப்பிக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன அடைச்சு வேற வச்சுட்டாங்க, அந்த நாட்டுல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த நாட்டு இளவரசி நல்லா இருந்தா எனக்கு என்ன, இல்லன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஷூ கேட்டுட்டு இருக்கா. யாழி உடனே சரி ஓகே, உங்க 2 பேருக்கும் சண்டை இருந்தது, அதனால நாடுகளுக்குள்ள பழி வாங்கிக்கிறீங்க, என்னதுக்கு இழுத்து விட்டீங்கன்னு கேட்க, உனக்கு இன்னுமா தெரியல, மோயாவாலதான் அந்த ஜெயில தள்ளி என்ன எப்படி தெரியுமா குடும்பப்படுத்தினாங்க, எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது, என்ன காப்பாத்த வரணும்னு சொல்லிட்டு ஒரு பாசம் கூட இல்லாம இவன் பாட்டுக்கு ஜாலியா இருந்தான்னு சொல்ல, மோயா ஜாலியா இல்ல, குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு, அவனோட கால் போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்கே பல நாளுங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. ஓ பல நாளுங்க ஆயிடுச்சா, அப்ப செத்து போட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அதனாலதான் கொலை பண்ணிட்டு நான் உன்னை இழுத்து விட்டேன் அப்படின்னு ஷூ சொல்லிட்டு இருக்கா. நல்லா கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாழி கேக்குறா. பார்த்தா அந்த ஜெயில அந்த காவலர்ல இருந்து அவ்வளவு பாடி கார்டுன்னு எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. ஷூ நல்லா வசமா மாற்றா, அவளை கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க.
அடுத்த நாள் மூயாங் மினிஸ்டர் அரசு வைக்க போறாரு. அவரோட பையன் அங்க இருக்கான். ராஜமாதாக்கு போர் அடிக்குதுன்னு என்ன கூப்பிட்டாங்கப்பா, நான் தான் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்ல, அம்மாக்கு உடம்பு முடியலப்பா, சான்ஸ் கிடைக்கும் போது ராஜமாதாட்ட சொல்லிட்டு இங்க கிளம்பி போயிரு, நீ அரண்மனையில இருக்காத அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு மூயாங் மினிஸ்டரோட பையனும் சொல்லிட்டு இருக்கான். ராஜமாதா மூயாங் மினிஸ்டரை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. என்னைக்குனாலும் மறுபடியும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அத பத்தி அவ பாட்டுக்கு அமைதியா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அரசவை கூடுது. ஷூஷு தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது நிரூபணமானதால நம்ம யாழியெல்லாம் கூட கோர்ட்டு கூப்பிட்டு. அந்த தளபதி பாக்குறான், இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை, நாங்க எங்க நாட்டுக்கு ஷூஷுவை விடுங்க, நாங்க போய் விசாரிச்சுக்கிறோம்னு சொல்ல ராஜமாதா அதுக்கு முழு பெர்மிஷனையும் கொடுத்துடுறா. சரி ஓகே, நீங்க அப்படியே பண்ணுங்கன்னு. யாழி பாக்குறா, என்னோட உண்மையை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் இன்னொருத்தங்க மேல கேஸ் போட்டே ஆகணும். ஜெயிலேயே என்ன கொல்லலாம் ட்ரை பண்ணாங்க, மூயாங் மினிஸ்டரோட ஆளுங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்க, என்ன உள்ளேயே சைலண்ட் பண்ண பாத்தாங்க, இப்ப என்னமோ அவர் அதை ரொம்ப கேஷுவலா நடத்திட்டு இருக்காரு. ஜெயில ஒருத்தங்களை பூந்து கொலை பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்க, அத பத்தி விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாழி மூயாங் மினிஸ்டரை மாட்டி விட ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து சீக்கிரமா மோயா வரப்போறான். என்ன நடக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைய பாய்.